வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை எரிசக்தி துறையில் அமெரிக்க, சீனா, ஆஸ்திரேலியா நிறுவனங்களுக்கு அனுமதி. தேச துரோகம் என பெட்ரோலிய வெளிப்பாட்டுக்காக விகாரையற்ற புத்தர் சிலை உண்டாம். பதவி நீக்கத்தை எதிர்த்து திருமாவளவன் ஒத்திவைப்பு தீர்மான கோரிக்கை. இந்திய நாடாளுமன்ற கொதிநிலைக்கு செய்திகள் தொடர்கின்றன. கச்சத்தீவில் எந்த ஒரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை என கடந்த வாரம் ஸ்ரீலங்கா கடற்படை பேச்சாளர் தெரிவித்த நிலையில் இன்று அங்கு ஒரு புத்தர் சிலை இருப்பதை ஒத்துக்கொண்ட ஸ்ரீலங்கா கடற்படை அதற்கு விளக்கமளித்துள்ளது. இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி கச்சத்தீவில் ஏற்கனவே இருக்கும் புனித அந்தோனியார் தேவாலயத்தை தவிர நிலத்தீவில் வேறு நிரந்தர கட்டுமானங்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டுள்ள கடற்படையினர் அங்கு பணிபுரியும் கடற்படையினர்களில் பெரும்பான்மையினத்தவர்கள் பௌத்தர்கள் என்பதால் அவர்களில் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காகவே ஒரு சிறிய புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் எந்த ஒரு விகாரையையும் கட்டுவதற்கு கடற்படை முயற்சி செய்யாதெனவும் விளக்கமளித்துள்ளது. கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு இலங்கை இந்திய பக்தர்கள் வருடந்தோறும் ஒன்று கூடி அந்தோனியாரை வழிபட்டு செல்லும் ஒரு புனித பூமியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் கச்சத்தீவில் தற்போது ரகசியமாக புத்தர் சிலை வைக்கப்பட்டமை இலங்கையிலும் இந்தியாவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ள பகுதியை சூழ மிக உயரமான கம்பிகளை கொண்டு பனை ஓலைகளினால் வேலியமைத்து மிக ரகசியமாக கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்ததுடன் புத்தர் சிலைக்கு பின்னால் அரச மரங்கள் நாட்டப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா கடற்படைகளினால் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள் என்பதனால் அவர்களின் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஒரு சிறிய புத்தர் சிலை கச்சத்தீவில் உள்ள கடற்படையினரின் இல்லத்துக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புனித அந்தோனியார் தேவாலயத்தை தவிர கச்சத்தீவில் வேறு எந்த நிரந்தர கட்டுமானமும் செய்ய முடியாது எனவும் இதனால் கடற்படையினர் தற்காலிகமாக கட்டப்பட்ட இராணுவ இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே புனித அந்தோனியார் தேவாலயத்தை தவிர கச்சத்தீவில் வேறு எந்த மத வழிபாட்டு தலமும் இல்லை என்றும் எதிர்காலத்தில் எந்த ஒரு விகாரையும் கட்ட கடற்படை முயற்சி செய்யாது என்றும் ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடக பிரிவு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதற்கு பயன்படுத்தும் ஆயுதமே புத்தர் சிலைகள் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். கச்சத்தீவில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ஏனைய மதத்தவர்களின் மத கலாசாரங்களுக்கும் மதிப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழர் தாயகத்தில் குறிப்பாக சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர் பிரதேசங்களை தங்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்துவதற்கு ஆக்கிரமிப்பு சின்னமாக இன்று அவர்கள் பயன்படுத்துகின்ற பிரதானமான ஒரு பொருள் புத்த பெருமானுடைய சிலைகளை வைத்துக்கொண்டு விகாரைகளை அமைத்து அதன் மூலமாக தமிழர் தாயக பகுதியை ஆக்கிரமிக்கின்ற ஒரு பாரிய நிகழ்ச்சி திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு முயற்சியின் அடுத்த கட்ட நகர்வாகத்தான் இந்த கச்சத்தீவில் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் இன நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் இப்படியான சட்டவிரோதமான விகாரைகள் அமைத்தல், புத்த சிலைகள் வைத்தல் என்பது உண்மையிலேயே இந்த நாட்டின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மீறுகின்ற வகையிலும் பல்லினங்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் ஏனைய இனங்களினுடைய கலாச்சாரம், மத பண்பாட்டு விடயங்களை மதிக்காது அவற்றை புறந்தள்ளுகின்ற வகையிலும் அவற்றினுடைய வரலாறுகளை மாற்றியமைக்கின்ற வகையிலும் அவற்றினுடைய புனித தன்மைகளை செயலிழக்க செய்கின்ற வகையிலும் தான் இந்த செயல்பாடுகள் இவர்களால் முன்னகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வவுனியா வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் கோவிலின் விக்கிரகங்கள் அளிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நெடுங்கணி ஆலய நிர்வாகத்தினரால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விக்கிரகங்கள் அளிக்கப்பட்டமை மூலம் பௌத்த ஆக்கிரமிப்பின் வெளிப்பாட்டை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என ஆலய நிர்வாகத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். வவுனியா நெடுங்கணி வடுக்குநாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் ஆதிலிங்கம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு அருகிலிருந்த புதருக்குள் வீசப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டுக்கு எதிராக ஆலய நிர்வாகத்தினரால் வவுனியா பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது.
தொல்லியல் திணைக்களம் மீதே சந்தேகம் ஏற்படுவதாக தெரிவித்து இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முதலில் அங்கிருந்த சூளம் ஒன்று, சிவன் சூளம் ஒன்று இல்லாமல் போயிருந்தது. அது பிறகு ஒரு முருகன் சிலை ஒன்று இல்லாமல் போயிருந்தது. அது நாங்கள் ஏற்கனவே தொல்லியல் திணைக்களத்தில் தான் நாங்கள் அவர்கள் தான் நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஏன்னா அவர்களது வாகனம் தான் எங்களை தடை செய்துவிட்டு அடிக்கடி அந்த கோயிலுக்கு சென்று வருவதாக இருந்தது. அப்போ நாங்கள் அவர்கள் மீது தான் ஏற்கனவே சந்தேகப்பட்டோம். அத்துடன் விக்கிரகங்கள் அளிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக இன்று காலை நெடுங்கணி காவல்துறை நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆதிலிங்கம் உடைக்கப்பட்டமையை கண்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இன்று திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இத்தரைக்கு ஒரு புத்த விகாரை இடிக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஓஐசி, டிஐஜி, எஸ்டிஐஜி என அனைவரும் அந்த இடத்துக்கு விரைந்திருப்பார்கள். காரணம், தங்களுடைய பதவியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. இத்தை வரை வடுக்கினார் மலைக்கு இத்தனை மணி வரைக்கு எத்தனை பேர் சென்றிருக்கின்றார்கள்? ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் சென்றிருக்கின்றாரா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஜீப்பிலே காடியர்களை வர வைத்து இந்த போலீஸ் உட்பட ராணுவம், கடற்படை, விமானப்படை அனைத்தும் இணைந்து இந்த திட்டமிட்ட பௌத்தமயமாக்கலுக்காக இதனை செய்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே சர்வதேசமும் சும்மா அள்ளி கொடுத்து கொண்டிருக்க கூடாது. இந்த IMF போன்ற சர்வதேச நாணய நிதிகளை வழங்குகின்ற பொழுது முதலிலே உன்னுடைய நாட்டிற்குள் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தினுடைய உரிமையை உறுதி செய் என்று கூறி வழங்க வேண்டும் என மாணவருடைய பிரதிநிதிகளாக கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டும் சிவலிங்கம் காணாமல் செய்யப்பட்ட செயலையும் சைவ மகாசபை வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விடயத்தில் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயலூக்கத்துடன் கூடிய எதிர்ப்பை வெளிக்காட்ட வலியுறுத்துவதாகவும் சைவ மகாசபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் கோயிலின் விக்கிரகங்கள் சேதமாக்கப்பட்டமைக்கு எதிராக எதிர்வரும் 30ஆம் தேதி கண்டன போராட்டம் ஒன்றிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காலை 9:30 வவுனியா கந்தசாமி கோவில் தொடக்கம் மாவட்ட செயலகம் வரை கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆலய பரிபாலன சபையினர் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலய விக்கிரகங்கள் அனைத்தும் உடைத்து எறியப்பட்டமை மிலேச்சத்தனமான செயல் என யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டவாளருமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரிய வாழ்விடங்களையும் வழிபாட்டு இடங்களையும் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டமிடப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியாக இந்த செயல் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை $7 பில்லியன் கடனை எதிர்வரும் நாட்களில் பெற்றுக்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான கடனுதவியை இலங்கைக்கு வழங்க நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியுள்ள பின்னணியிலேயே ரஞ்சித் சியம்பலாபட்டிய இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை பெற்றுக்கொண்ட கடன்களை மீண்டும் செலுத்த முடியாமல் போன காரணத்தினால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் வெளிநாட்டு கடன்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஒப்புதலை தொடர்ந்து இலங்கைக்கான கடன் வழங்குநர்களின் நம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன இலங்கைக்கு $7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவுள்ளதாக ரஞ்சித் சியாமல தெரிவித்துள்ளார். இந்த இரு வங்கிகளின் கடனுதவி ஏனைய நாடுகள் மத்தியில் இலங்கை தொடர்பிலான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் எனவும் இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் மேலும் பல கடனுதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தமிழ் இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளார் என்ற குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஹெட்டியாராய்ச்சிக்கான பிணை நிபந்தனைகளை தளர்த்துவதற்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஹெட்டியாராய்ச்சியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரருக்கு விதிக்கப்பட்டுள்ள பிணை நிபந்தனைகளை தளர்த்துமாறு கோரியிருந்த நிலையில் நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது. தமிழ் இளைஞர்கள் உட்பட 11 பேரை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று காணாமல் ஆக்கிய சம்பவம் தொடர்பிலான குற்றப்பத்திரிகையின் கீழ் சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஹெட்டியாராய்ச்சி 10வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டுள்ளார். 667 குற்றச்சாட்டுகளின் கீழ் 14 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு இன்று அமல் ரணராஜா, நவரத்ன மாரசிங்க மற்றும் மஞ்சுள திலகரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
இதன்போது லெப்டினன்ட் கர்னல் ஹெட்டியாராச்சிக்கு விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனையை தளர்த்துமாறு அவர் சார்பில் முன்னணியான சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டுமென லெப்டினன்ட் கர்னல் ஹெட்டியாராச்சிக்கான பிணை நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 வருடங்களாக நீதிமன்றத்தை தவிர்த்ததன் விளைவாகவே குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக நீதிபதிகள் குழாம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிணை நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டால் அவர் மீண்டும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதால் பிணை நிபந்தனைகள் தளர்த்த முடியாது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் கட்டளையாக்கியுள்ளது. இலங்கையில் எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் நுழைவதற்கு 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளார். இந்த 3 நிறுவனங்களுக்கு இலங்கையில் இயங்குவதற்கான உரிமங்களை வழங்குவதற்கு எரிசக்தி குழு மற்றும் தொடர்புடைய பிற கொள்முதல் குழுக்கள் ஒப்புதல் மற்றும் பரிந்துரையை வழங்கியுள்ளதாக அவர் மேலும் கூறினார். சீனாவின் சினோபெக், ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் அமெரிக்காவின் ஆர்எம்பெக்ஸ் ஆகியவை செல் பிஎல்சியுடன் இணைந்து இலங்கையில் எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் நுழையவுள்ளன. 3 நிறுவனங்களுக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் 150 முகவர்களால் இயக்கப்படும் எரிபொருள் நிலையங்கள் ஒதுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். இலங்கையில் 20 வருடங்களுக்கு பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் சேமித்து வைப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் மற்றும் விற்பனை செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்தாலும் புதிய இடங்களில் மேலும் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை எரிசக்தி துறையில் வெளிநாடுகள் தலையிடுவதாக தெரிவித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். அமெரிக்கா, சீனா மற்றும் ஆஸ்திரேலிய நிறுவனங்களுக்கு இதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன சுயாதீன ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 மணி முதல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக அதன் தலைவர் ஜகத் விஜயகுணரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிக சிறந்த லாபத்தை ஈட்டி வருகின்ற நிலையில் எவ்வித காரணங்களும் இன்றி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 600 எரிவாயு நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கூட்டுத்தாபன சுதந்திர ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஜகத் விஜயகுணரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஒப்பந்தம்தான் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள மிகப்பெரிய மோசடி என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த தேச துரோக செயலை முறியடிக்கும் வகையில் கூட்டுத்தாபன தொழிற்சங்கங்களான தாம் இன்று காலை முதல் உண்ணாவிரதத்துடன் எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சி தொழிற்சங்க வேறுபாடுகள் இல்லாமல் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை காப்பாற்றவும் தமது வேலையை பாதுகாக்கவும் அனைத்து பெட்ரோலிய தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதியரசர்களான தம்மிக கணேபுல மற்றும் சோபித்த ராஜகருணா ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாக்கல் செய்த மனுவில் குண்டுவெடிப்பை தடுக்க தவறிய காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனுதாரர் கோரியுள்ளார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சட்டமா அதிபர் பிரியந்த நவான மற்றும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடயங்களை உறுதி செய்யும் வகையில் மனுவை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளது. முன்கூட்டிய தகவல்கள் கிடைத்திருந்தும் தாக்குதலை தடுக்க தவறிய காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக மனுதாரரான கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நீதிமன்றில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்துள்ளார். அந்த பரிந்துரைகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமா அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் கோரியுள்ளார்.
இலங்கையில் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாராயண்பேட்டியவில் உள்ள அபேராம விகாரைக்கு சென்றிருந்த மஹிந்த ராஜபக்சவிடம் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் பாசையூர் முதல் பூநகரி வரையான கடற்பகுதியில் கடற்றொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு தொழிலை மேற்கொள்ளும் பாசையூர் கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய முயற்சிகளால் தமது வாழ்வாதாரம் பாதிப்படைவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்று ஊடகவியலாளர்களை அழைத்துக் கொண்டு பூநகரி கடற்பரப்புக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் அங்கு சீன கடலட்டை வளர்ப்புக்குரிய புதிய முயற்சிகள் இடம்பெறுவதற்குரிய ஆதாரங்களுடன் விளக்கமளித்திருந்தனர். யாழ்ப்பாணம் பாசையூர் கடற்தொழிலாளர்கள் சிறகு வலை தொழில்கள் மேற்கொள்ளும் பகுதிகளில் நாரா நிறுவனம் அட்டை பண்ணைகளை அமைப்பவர்களுக்காக இடங்களை அடையாளப்படுத்தியுள்ளதாக கடற்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தும் விதமாக கடற்தொழிலாளர்கள் இன்று காலை பாசையூர் கடற்கரையில் இருந்து 2 படகுகளில் ஊடகவியலாளர்களை அழைத்து சென்றிருந்தனர். அங்கு கடல் அட்டைகள் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் சாதாரணமாக இயற்கையாக அட்டை கிடைக்கும் பகுதி சீன அட்டைகளை விளைய வைப்பதற்கான செயற்பாட்டிற்கு தாம் அனுமதிக்கப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். அவ்வாறு மீறியமைத்தால் கடலில் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இங்க இது வெப்ப வலிய கடல், நீங்களே நின்று பாருங்க படிவா. இது தாளைகள் வெப்ப வலியுள்ளவர்கள் மீன் இறால் நண்டென்று உற்பத்தியாகிற ஒரு உற்பத்தி நிலம். இந்த கடல் உற்பத்தியாகிற ஒரு பகுதி, அதான் ஜால் கூட கடல் நீரே. இது அநேகமாக இருந்தருக்கு விளங்குறையில் எங்களோட அமைச்சருக்கு விளங்குதோ இல்லாட்டி அது சம்பந்தமான கடல் துறை சாராருக்கு விளங்குலையோ எங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையில் இது உற்பத்தியாகிற ஒரு பிரதேசம். இன்றைக்கு அட்டப்பணை என்ற பேரில் சராசரி அட்டப்பணைன்றது சாதாரணமாக 2, 3 பேர் 5 பேருக்காக உழைச்சி கொண்டு போகிற ஒரு தொழிலாக இருக்குது. அட்டப்பணை என்ற பேரில் இந்த இடத்த பெரிய ஒரு நிலப்பகுதியை சுற்றி அடைச்சி நிலத்தின் அந்த பலத்தை இல்லாமல் செய்து உற்பத்தியே இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு பாருங்க. அதாவது பூநகரி பந்தலடி பிரதேசத்தில் கடல்ல நின்று நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வரைக்க பார்த்துட்டு வாங்க. இந்த பிரதேசத்தில் எத்தனை பேர் இயற்கை ஆட்டை ஒழிக்கின்னு அந்த இயற்கையை தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட சூழலுக்கு பாதிப்பு இல்லை, எங்களோட மீன் வளத்துக்கு உந்து சக்தியாக இருக்கும். அந்த அட்டை பீச்சும் அந்த பீச்சினால் இயற்கையாக தான் எங்களோட கடலில் குஞ்சு வரும். அந்த குஞ்சிலேயே பிடிச்சி இன்றைக்கு விட்டுட்டு அதை அழிச்சு போட்டு சீன கடல் அட்டையை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கும் சீன நாட்டுக்கு வருமானம் பெறுறதுக்கும் உரிய செயல்பாட்டை இலங்கை அரசாங்கம் செய்யுது. எனவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனை உண்மை நிலையை நீங்களும் வந்தால் நாங்கள் கடலிலே அழைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு எங்களுடைய கடற்றொழில் நாங்கள் படுற வேதனையையும் துன்பத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். வெறுமனவே நீங்கள் அலுவலகத்தில் இருந்து கொண்டு சில திணைக்களங்கள் உண்மைக்கு புறம்பான செய்தியை உங்களுக்கு தருகிறார்கள். அவர்களை கேட்டு எங்களை வஞ்சிக்காதீர்கள், எங்களை பழி வேண்டாதீர்கள். எங்களுக்கு என்று அடுத்த சமூகம் இருக்கு. எங்களோட பிள்ளை குட்டிகள் இயற்கை தாய் கடல்ல வாழ்ந்து வாழ வேணும், சாப்பிட்றதுக்குரிய வழிவகை வைக்க வேணும். எங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, எங்களோட கடலை நாங்கள் முகாமைத்துவம் செய்து தொழிலில் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கணும். இந்த பிரதேசத்தில் கடலட்ட பண்ணைக்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாரா நெக்டா நிறுவனங்கள் இதை உடனடியாக கருத்தில் கொண்டு அடையாளப்படுத்தின தடிகளை அகற்ற வேணும். அகற்ற தவறினால் நாங்கள் கடலிலே இறங்கி இந்த சீன கடலட்டைக்கு எதிரான போராட்டம் மிக விரைவிலே வெடிக்கும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் கடலட்டை பண்ணைகள் நாரா மற்றும் நெக்டா நிறுவனங்களின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட உதவி நிர்வாக செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் கடற்றொழில் அமைச்சருக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களும் போராட்டங்களும் ஒரு சிலரால் அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படுவதாக கூறிய அவர், உரிய அனுமதிகளின்றி கடலட்டை பண்ணைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அட்டைப்பண்ணைகளை இங்கே உருவாக்குவதன் ஊடாக இந்த மக்களுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்த என்பது, கடத்தொழில் சார்ந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த என்பது எங்களுடைய அமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அப்போ ஏற்கனவே சொன்னார்கள், சீனாக்காரர்கள் அட்டைப்பண்ணை உருவாக்குகின்றார்கள், ஏனையவர்கள் தென்னிலங்கையை சேர்ந்தவர் உருவாக்குகின்றன கருத்துக்கள் எல்லாம் நிலவி வந்தன. ஆனால் நாங்கள் அந்தந்த பகுதி கடத்தொழில் சங்கங்களுடைய அனுமதிகளுடன் அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிந்துரைகளுடன் தான் இந்த அட்டைப்பண்ணைகளுக்கு விண்ணப்பங்கள் வைக்கப்படுகின்றன. அந்த
வகையில் தான் அந்த அட்டப்பண்ணைகள் வழங்கப்படுகின்றன. அந்த அட்டப்பண்ணைகள் என்று சொல்கிற பொழுது இது உண்மையில் பொருளாதார நலிவடைந்து வருகின்ற பொருளாதாரத்திலே மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அதனூடாக எங்களுடைய தமிழர் வந்த கூட எங்களுடைய தமிழ் கரையோர பிரதேசங்களோ அல்ல தென்னிலங்கை கரையோர பிரதேசங்களோ பயன்பெற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு பகுதிக்கு சார்பான ஒரு பகுதியை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்த அமைச்சர் அல்ல, ஒரு நாட்டு முழுவதுக்குமான அமைச்சர் என்ற ரீதியில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த தொழில் எங்களுக்கு வேணும் என்று சொல்கின்றார்கள். இன்னொரு சாரார் வைக்கின்றார்கள், இங்கே இது வேணாம் என்று சொல்கிறார்கள். ஒரு பகுதியில் ஒரே இடங்களில் இந்த சம்பவங்கள் நிகழ்கின்றன. ஒரு பகுதி சொல்லுது வேணுமென்று இன்னொரு வேணாம்னு, இன்னும் ஒன்று நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து அந்த தொழிலை செய்கின்றார்கள். இவ்வாறான சூழல்கள் நிலவுகின்றன. ஆகவே நாங்கள் நாட்டுக்கு பொதுவான ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொருளாதாரத்தை எங்கே வழக்கம் கூடுதலான வருவாய் ஈட்டலாம், எந்தெந்த பகுதி மக்கள் என்னென்ன விஷயங்களை விரும்புகின்றார்கள், எந்தெந்த பகுதி மக்கள் என்ன தொழிலை செய்ய முனைகின்றார்கள் என்பதை பார்த்து தான் நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்கின்றோம். இது ஏனைய அரசியலுக்காக சிலர் வந்து அந்த வருவாயை தடுக்க வேண்டும், அதனூடாக அந்த பொருளாதாரத்தில் மக்கள் வலுவடைகின்ற பொழுது அந்த அமைச்சருக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைக்கும், ஆகவே அதை நாங்கள் மழுங்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டுடன் அவர்கள் அதை விமர்சனங்களை செய்து வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் அந்தந்த சங்கங்களுடைய கூடுதலான அந்த சங்கங்களுடைய அனுமதிகளுடன் தான் அதுக்கான இதுகள் வழங்கப்படுகின்றன. இது நாரா நக்டா போன்ற ஆய்வு நிறுவனங்களும் அதனுடைய கடத்தொழில் அமைச்சுக்கள் இருக்கின்ற நிறுவனங்களும் ஆய்வு அடிப்படையில் தான் வழங்கப்படுகின்றதை தவிர இது எழுந்தமானமாக அப்படி வழங்கப்படவில்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள தமிழ் சமூகம் முன்னேற்றமடைய வேண்டுமானால் இளம் சமுதாயத்தினர் உரிய முறையில் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச தமிழ் தொழிலதிபரும் ஐபிசி தமிழ் குழும தலைவருமான கந்தையா பாஸ்கரன் தெரிவித்தார். எனவே இளம் சமுதாயத்தினர் போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாது முன்னோக்கி செல்ல வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியின் 60வது ஆண்டு நிறைவு விழாவும் வைர விழா மலர் வெளியீட்டு நிகழ்வும் இன்று 27ஆம் தேதி தொழில்நுட்பவியல் கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சத்குணராஜா கலந்து கொண்டதோடு சிறப்பு விருந்தினராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபால சுந்தரமும் கலந்து கொண்டார். வைர விழா மலர் வெளியீட்டு நிகழ்வில் நூலின் முதற் பிரதியை சர்வதேச தமிழ் தொழிலதிபரும் ஐபிசி தமிழ் குழும தலைவருமான கந்தையா பாஸ்கரன் பெற்றுக் கொண்டதுடன் சிறப்புரையை மாற்றியிருந்தார். ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது போன்று தென்படுகிறது. காரணம் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் மாணவர்களாகிய நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இங்கே கற்பித்து தருவதற்கான ஏராளமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கற்கக்கூடிய மாணவர்களுடைய மனோபாகம், அவருடைய எண்ண ஓட்டம், திசைகள் மாறி செல்வதாகவே தோன்றுகின்றது. எங்களுக்கு ஒரு பாரம்பரியம், எங்களுக்கு ஒரு கலாச்சாரம், எங்களுக்கு ஒரு விழுமியங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றது. அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த மாணவ செல்வங்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கணம் பேராசிரியர் கூறியது போல் சிந்தித்தீர்களானால் இங்கே இன்று எங்கள் மத்தியிலே புற்றுநோயாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தீய பழக்கங்களை விட்டு எங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாணவர்களாகிய நீங்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக, தொழிலிலே சிறந்தவர்களாக, தொழில் அதிபர்களாக மாற்றம் பெறுகின்ற போதுதான் எங்களுடைய சமூகம் ஒரு பொருளாதார ரீதியான மாற்றத்துக்கு முன்னகரும். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளில் இந்த தொழில் வாய்ப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், முன்பு ஒரு காலத்திலே வட மாநிலத்திலே அதிக கூடிய ஃபேக்டரிகள் இருந்தது. அதனூடாக ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. இன்று அந்த நிலைமை இல்லை. சிறிய கைத்தொழில் பேட்டைகள் மட்டுமே தான் இங்கே இருக்கின்றது. பாரிய அளவிலான தொழில் முயற்சிகளுக்கான பெரிய ஃபேக்டரிகள் இங்கே இல்லை. அதுகளை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கவும், உள்ளூர் உற்பத்திகளை வெளி மாவட்டத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யவும், அதனூடாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எங்களுடைய தாயக தேசத்தை கட்டி எழுப்பவும் முடியும். அந்த வகையிலே உங்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கின்றது. மாணவ செல்வங்களை சிந்தியுங்கள், செயற்படுங்கள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாழ்க்கை வரலாறு அவரது முன்னாள் மனைவி ரெயின் விக்ரமதுங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வாழ்க்கை வரலாறு புத்தகமானது இந்த மாத இறுதியில் இலங்கையில் உள்ள புத்தக சாலைகளில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்பொய்ட் அண்ட் அன்ஃபெய்ட் புத்தகமானது லசந்த விக்ரமதுங்கவின் வாழ்க்கை மற்றும் தொழிலை பற்றியதாக அமைந்துள்ளது.
குறிப்பாக லசந்த விக்ரமதுங்கவின் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, ஒரு பத்திரிகையாளராக அவரது குறிப்பிடத்தக்க சாதனைகள் மற்றும் முரண்பாடுகள், அவரது சோகமான படுகொலை மற்றும் அதன் பின்னர் நடந்த கொலை விசாரணை ஆகியவற்றையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. லசந்த விக்ரமதுங்க உண்மையின் நோக்கத்திற்காக வாழ்ந்து சுவாசித்து இறுதியாக மரணித்தார் எனவும், லசந்த விக்ரமதுங்கவை ஆழமாக நேசித்த இலங்கை மக்களுக்கு இந்த புத்தகத்தை வழங்குவதில் பெருமை அடைகின்றேன் எனவும் ரயின் விக்ரமதுங்க தெரிவித்துள்ளார். ஜனவரி 11 வெளியாக வேண்டிய சண்டே லீடர் பத்திரிகைக்கு மரணத்தின் பாதியை நான் அறிவேன் என்ற தலைப்பில் ஒரு தலையங்கத்தை ஜனவரி 7 லசந்த எழுதியிருந்ததுடன் இந்த தலையங்கம் அவர் இறந்த பின்னர் பிரசுரமானது. என் மரணத்தின் பாதியை நான் அறிவேன். நீ போலியான சத்தத்தை எழுப்பிக் கொண்டு காவல்துறையை அழைத்து வேகமாக விசாரணை மேற்கொள்வாய். கடந்த காலங்களில் நீ உத்தரவிட்ட விசாரணைகளைப் போலவே இப்போதும் நடக்கும். ஆனால் ஒன்றும் வெளியில் வராது. நாம் இருவருக்கும் தெரியும் என் மரணத்துக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் துணிந்து அவர் பெயரை சொல்ல முடியாது. உன்னால் என் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன்னை பொறுத்து இதுதான் உனக்கும். உன் காலத்தில் தான் என் மரணம் நடந்தது என்பதை எந்த நேரத்திலும் உன்னால் மறக்க முடியாது என அவர் தனது தலையங்கத்தில் கூறியிருந்தார். என் மறைவு சுதந்திரத்தை வீழ்த்தாது. இதற்காக போராடுபவர்கள் தொடர்ந்து பணியாற்ற ஊக்கமாக அமையும். நமது தாய் நாட்டின் மனித சுதந்திரத்திற்கு ஒரு தொடக்கமாக அமையும். தேசப்பற்று என்ற பெயரால் பலர் தங்களது உயிரை துறக்கும் உண்மையை ஜனாதிபதி தெரிந்து கொள்ள இது உதவும். மனிதநேயம் பலம் பெறும். எத்தனை ராஜபக்ஷக்கள் இணைந்தாலும் அதை அழிக்க முடியாது எனவும் தனது கொலையின் பின்னணியில் ராஜபக்ஷக்கள் இருப்பதை காட்டும் வகையில் அவர் தனது தலையங்கத்தில் விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த 2009 ஜனவரி 8 கொழும்பின் புறநகர் பகுதியான அத்தியட்டியவில் வைத்து பணிக்கு செல்லும் வழியில் அடையாளம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள 29 லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக 1,23,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி வழங்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 2022 மற்றும் 2023 ஆண்டின் பெரும்போக அரிசி கொள்வனவு மற்றும் அரிசி கையிருப்பு அகற்றல் திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு மாதம் 10 கிலோ அரிசி என்ற அடிப்படையில் 2 மாதங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்படவுள்ளது. இந்த அரிசி மானியம் 20 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அதனை 29 லட்சம் குடும்பங்களாக அதிகரிக்க ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி, காலி, மாத்திரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தலைமையில் தெமட்டகொட, நரகன்பட்டி மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வறிய மக்களுக்கான இலவச அரிசி பொதி வழங்கும் நிகழ்வு தொடர்ந்தும் 2வது நாளாக இன்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று மதியம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மொத்தமாக 1,23,282 நபர்களுக்கு 12,32,820 கிலோ அரிசி வழங்கப்படவுள்ளது. இலங்கையில் 2023 ஆண்டுக்கான முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். பாடப்புத்தகங்கள் உரிய முறையில் வழங்கப்படாமையினால் மாணவர்களது கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். எங்களுக்கு தெரியும், பாடசாலைகளில் இன்று பாடசாலை ஆரம்பிக்கும் முதல் நாள் சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பாடசாலைகள் ஆரம்பிக்கும். இப்போ போன வருஷம் அரசாங்கத்தின் செயல்பாட்டால தான் இந்த பாடசாலை ஆரம்பிக்கிறது தாமதமடைந்தது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆரம்பிக்கிறது இப்போ இன்று தான் ஆரம்பிக்கும். அப்போ இன்று ஆரம்பிக்குள்ள பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பக்கத்தால் எக்ஸசைஸ் புக்ஸ் வாங்கி கொடுக்கல. ஆனால் டெக்ஸ்ட் புக் இருக்குது அரசாங்கம், அது சம்பந்தமாக அரசாங்கம் செயல்பாடு
செயல்பாடு என்னது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டா எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து 446 வகை புத்தகங்கள் இருக்குது மாணவர்களுக்கு எல்லோருக்கும். எடுத்து இப்போ நாங்கள் இப்போ இருந்த 329 லட்சம் மேல புத்தகம் அவசியம் இந்த மாணவர்களுக்கு. இப்போ அரசு செயல் அவசியமான புத்தகங்கள் இதுவரைக்கும் அச்சடிச்சு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு செயல்பட்டு இல்லை. இது ஒரு பாரிய பிரச்சனை தான் நாங்கள் காண்றோம். ஏன்னா வந்து இப்போ பிள்ளைகளுக்கு முதலாவது தினத்தில் புத்தகம் இல்லை கொடுத்துருக்குது, அளவான புத்தகங்கள் தான் கொடுத்துருக்குது. இப்போ அரசு வந்து ஆனாலும் புத்தகங்களுக்கான விழாக்கள் வச்சிருக்கிறாங்க. புஸ்தகம் பங்களிக்கும் விழா 3 வச்சாங்க. அந்த ஒரு புஸ்தக பங்களிப்பு விழாவில் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி சொன்னது கல்வியை வந்து அத்தியாவசிய சேவையாக்கணும். ஏன் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நடக்கிறது. ஆனாலும் அப்படி அவசியமான சேவையாக இருந்தால் எங்க புஸ்தகங்களை நேரத்துக்கு கொடுக்கணும், மாணவர்கள் சீருடைகள் நேரத்துக்கு கொடுக்கணும். அதுகள் நடக்குதா? அதுகள் நடக்கிறது இல்லை. அப்போ அதுதான் செயல்பாடு. அதனால் நாங்கள் இன்று பாடசாலை ஆரம்பிக்கும் தினத்தன்றே இவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த புஸ்தகம் கொடுத்தில்ல முறையான மாதிரி எல்லோரும். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மடுங்கரை கிராமத்தில் அகலப்படும் மண் கொண்டு செல்லப்படும் வீதிகள் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக கிராம மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மன்னார் மடுக்கரை கிராமத்தில் அகலப்படும் மண் ஸ்திரமற்ற வீதிகளினூடாக கனகரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லுவதால் வீதிகள், சிறிய பாலங்கள் சேதமடைந்து போக்குவரத்துக்கு உதவாமல் அவ்வழியாக செல்லும் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்டோர் சிரமங்களை எதிர்கொள்வதாக மடுக்கரை மற்றும் ராசமடு கிராம மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பல வருடங்களாக அபிவிருத்தி எதுவும் காணாத குறித்த வீதி தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே இவ்வாறு அளவுக்கு அதிகமான கனகரக வாகனங்கள் அதில் பயணிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த வீதிகளினால் கனகரக வாகனங்கள் மண்ணேற்றி செல்வது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அதிகாரிகள் மண் மாபியாக்கள் பக்கம் சார்ந்து நின்று தவறுகளை நியாயப்படுத்துகிறார்களே தவிர பொதுமக்களுக்கு ஆதரவாக பேச மறுக்கிறார்கள் என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்த உடனடியாக இந்த கனரக வாகனங்கள் டிப்பர் இந்த மண்ணகழ்வினை நிறுத்தி எங்களுடைய பாதையை உடனடியாக மீட்டு தருமாறு எங்களுடைய கிராம மக்கள் ஊடாக உங்களுக்கு நாங்கள் இந்த வேண்டுகோளை இடுகின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி 2ஆம் திங்கள் திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இன்று அதிகாலை பக்த அடியார்கள் தீர்த்த கேணியில் நீராடி பன்றித்தலைச்சி அம்மனுக்கு பொங்கல் பொங்கியும் கஞ்சி சமைத்தும் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். பால்குட பவனி, காவடிகள், தீச்சட்டி எடுத்தல் என பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் மெலசலக்கூட குழியில் விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெலசலக்கூட அமைப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த கொழும்பு மாநகர சபையின் தொழிலாளர்கள் 2 இவ்வாறு இன்று பிற்பகல் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் மெலசலக்கூட குழியில் விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற மற்றைய நபரும் குழியில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆபத்தான நிலையில் இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள சிறுவர் இல்லத்தின் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களால் விடுதியின் பிரதான அலுவலகம் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருநெல்வேலி சைவ வித்யா விருத்திச்சங்க சைவ சிறுவர் இல்ல விடுதி காப்பாளர் ஒருவர் இன்று நீதிமன்ற உத்தரவின்படி பதவி விலக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடுதி காப்பாளரின் தூண்டுதலின் பெயரில் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களால் பிரதான அலுவலகம் சேதமாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலாக கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை வவுனியா மாவட்ட அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கலைமகள் சனசமூக மைதானத்தில் வவுனியாவில் உணவு திருவிழா ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் இந்த உணவு திருவிழா இரவு 10 மணி வரை இடம்பெற உள்ளது. பாரம்பரிய உணவு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த திருவிழா இடம்பெற்று வருகின்றது.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் மரத்துடன் வேன் ஒன்று மோதியதில் அதன் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பரந்தனைச் சேர்ந்து 27 வயதான குமாரசாமி கஜீபன் என்ற நபரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. கலாசார உறவுகளுக்கான இந்திய பேரவையின் தலைவர் வினய் சஹஸ்ரபுத்தி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து கலந்துரையாட உள்ள அவர் கொழும்பு, கண்டி, அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் நடைபெறும் பல்வேறு கலாசார நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். அகில இலங்கை ரீதியில் பல்கலைக்கழகங்களுக்கிடையே நடைபெற்ற ஊடக படைப்பாக்க போட்டிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை 1ஆம் இடத்தை பெற்றுள்ளது. 8 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 40 இடங்களில் 25 இடங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை வென்று சாதனை படைத்துள்ளது. ஹெல்வெட்ராஸ் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் அனுசரணையில் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர் மன்றத்தின் உதவியுடன் நடைபெற்ற இந்த போட்டிகளில் பேராதனை பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பன பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை எரிசக்தி துறையில் அமெரிக்க, சீன, ஆஸ்திரேலியா நிறுவனங்களுக்கு அனுமதி. தேச துரோகம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர்கள் போராட்டம். வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் மீதான மிலேச்சத்தனத்திற்கு கடும் எதிர்வினை. யாழ் பல்கலைக்கழக சமூக மற்றும் அரசியல்வாதிகள் கண்டனம். கச்சத்தீவில் கட்டுமானங்களை செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா கடற்படை. படையினர் வழிபாட்டுக்காக விகாரையற்ற புத்தர் சிலை உண்டாம். ராகுல் காந்தியின் பதவி நீக்கத்தை எதிர்த்து திருமாவளவன் ஒத்திவைப்பு தீர்மான கோரிக்கை. இந்திய நாடாளுமன்ற கொதிநிலைக்கு மத்தியில் நகர்வு. ஜெர்மனியை முடக்கிய ஊதிய உயர்வு கோரிக்கை பணிப்புறக்கணிப்பு. நாட்டின் 2 பெரிய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற எமது